Hey guys, நீங்க பார்த்தது இது பிபி டெக். சோ இன்னைக்கு வீடியோ எதை பத்தி பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன்ல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்துட்டோம். செமஸ்டர். பப்ளிக் எக்ஸாம். அசைன்மெண்ட். நோ. Redmi Note 9 Pro Max அத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு பக்கத்துல பெல் ஐகானை தட்டி விட்டீங்க. நாங்க போற வீடியோக்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். Let's get started. அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன். Redmi பாத்தீங்கன்னா வழக்கமா ஒரே நம்பர்ல 9 ஃபோன் விடுவாங்க. இப்போ 9வது நம்பர்ல இருந்துக்கறாங்க. எத்தனை ஃபோன் விட போறாங்கன்னு தெரியல. Mocha Joke of the Year award goes to you. இந்த போனை பத்தி பார்க்கும்போது இந்த போனோட பில்ட் மெட்டீரியல் ஆரம்பிக்கலாம். சோ பில்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கார்னிங் 5 கொடுத்துருக்காங்க. கிளாஸ் சாண்ட்விச் டிசைன். இதோட வெயிட்னு பாத்தீங்கன்னா 210 கிராம் இருக்குது. சோ இந்த 210 கிராமுக்கு உள்ள ஒரு 5020 mAh ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய பேட்டரி. அண்ட் இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒரு 6.67 இன்ச்க்கான ஒரு IPS LCD பேனல் இருக்குது. சோ LCD பேனல்ன்றதுனால எவ்வளவு இன்பில்ட் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க முடியாது. சோ சைட்ல ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருக்காங்க. இது தவிர்த்து பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு குவாட் கேமரா செட்டப் இருக்கு. கீழே ரெட்மி லோகோ இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஹோல் இருக்குது அந்த டிஸ்பிளேல. அண்ட் லெஃப்ட் சைட்ல சிம் ஸ்லாட் இருக்குது. எக்ஸ்பாண்டபிள் அப் டு 512 MB 512 GB. இது தவிர்த்து ஏஆர் பிளாஸ்டர் இருக்குது. ஸ்பீக்கர் கிரில் அண்ட் டைப் சி போர்ட் இருக்குது. சோ இந்த போர்ட்ல பாத்தீங்கன்னா 33 வாட்ஸ் வரை ஃபாஸ்ட் சார்ஜிங் வரும். ஃபாஸ்ட் சார்ஜிங் பாக்ஸ்லயே கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர்னு பாத்தீங்கன்னா Snapdragon 720G கொடுத்திருக்காங்க. சோ இது 8 நானோமீட்டர் ப்ராசஸர். அது மட்டும் இல்லாம ஒரு ஆக்டோ கோர் ப்ராசஸர். சோ இதோட ஜிபி பாத்தீங்கன்னா Adreno 618 ஜிபி கொடுத்திருக்காங்க. சோ பிளாட்ஃபார்ம் வைஸ் பார்க்கும்போது நல்ல பிளாட்ஃபார்ம் தான். வேற லெவலுக்கு ரன் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இது தவிர்த்து இதோட சாஃப்ட்வேர். சோ சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா MIUI 11ல இருக்குது, Android 10ல இருக்குது. ஓகே, இதோட கேமராஸ் பத்தி பார்க்கலாம். சோ கேமராஸ்னு பார்க்கும்போது பேக்ல ஒரு குவாட் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது 64 மெகாபிக்சல் கேமரா. சோ இது Samsung GW1 சென்சார். எஸ், இது சோனி சென்சார் கொடுக்கல. இது f1.9 ஆபரேஷன் பில்ட் பண்ண சென்சார். அதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா வைட் 119 டிகிரி அல்ட்ரா வைட். சோ இது மெகாபிக்சல் பாத்தீங்கன்னா 8 மெகாபிக்சல். அண்ட் அதுக்கடுத்து வந்தீங்கன்னா 5 மெகாபிக்சலான மேக்ரோ. இது 2.4 ஆபரேஷன் பில்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து இருக்குது ஒரு 2 மெகாபிக்சலான டெப்த் சென்சார். இதுவும் 2.4 ஆபரேஷன் தான் பில்ட் பண்ணிருக்காங்க. அப்போ டெலிபோட்டோ வீடியோன்னு பாத்தீங்கன்னா 4K 30 FPS எடுக்கலாம். அண்ட் 1080ல 120 FPS எடுக்கலாம் ஸ்லோமோ. அண்ட் அதாவது 720ல 960 FPS எடுக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேம் பாத்தீங்கன்னா ஒரு 32 மெகாபிக்சல். சோ இதுல வீடியோ பாத்தீங்கன்னா 1080 30 FPS எடுக்கலாம். ஓகே, இதோட வேரியன்ட் பத்தி பார்க்கலாம். சோ வேரியன்ட் பார்க்கும்போது மொத்தம் 3 கலர் இருக்குது. ப்ளூ, ஒயிட், பிளாக். சோ இதுல பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் வேரியன்ட் 664, 628 அண்ட் 828 3 ஸ்பேஸ் வேரியன்ட் இருக்குது. அண்ட் இதோட பிரைசிங் 6GB RAM அண்ட் 64GB ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 16,500 ஆஃபர் பண்றாங்க. சோ இது தவிர்த்து 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 18,000 ஆஃபர் பண்றாங்க. இது தவிர்த்து 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 20,000 ஆஃபர் பண்றாங்க. Redmi Note 9 Pro Max. Redmi Note சீரிஸ் எல்லாமே தெரியும், வேற லெவல்ல எடுத்து வருவாங்க. Redmi 5 and 6 இந்த ரெண்டு சீரிஸ் தவிர மீதி எல்லா சீரிஸுமே வேற லெவல். 7ல வேற லெவல் கம்பேக் அண்ட் 8 அதுக்கு மேல கம்பேக். சோ இப்போ 9 அதுக்கு மேல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அந்த அளவுக்கு இருக்குமா? மேபி இருக்கலாம், இருக்காமலே போகலாம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வேற என்ன போன்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா Poco X2, Realme 6 Pro இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா GST ஏறதுக்கு முன்னாடி இப்போ 1500 rupees எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு Poco X2லாம். நம்ம சேனல்ல Poco X2 ஒரு ரிவ்யூ போட்டிருக்கோம், அது ஐ பட்டன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு பக்கத்துல பெல் ஐகானை தட்டி விட்டீங்கன்னா நாங்க போற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.